இறால் பிரியாணி வாங்க சாப்பிடலாம். இறால் வாங்கியிருக்கோம் 100 ரூபாய்க்கு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த இறாலை வச்சுன்னா இறால் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு, அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் செஞ்சு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்படி கையால் எடுத்து இப்படி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. இப்போ என்ன பண்ணோன்னா இது நல்லா கலரிக்கலாம். வேறு நான் எதுவுமே போடலைங்க. அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம் எண்ணெயில் பிரியாமல் இருக்கிறதுக்கு. மசாலா எண்ணெயில் பிரியாமல் இருக்கிறது கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம், ஆனால் நான் போடலை. இப்படியும் பொரிக்கலாம் வாங்க. பொரித்து எடுத்துகிட்டு இறால் பிரியாணி செஞ்சிடலாங்க. ஓகே, அதுக்கான பொருள் பார்த்துடலாங்க. இறால் பிரியாணி செய்ய பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், புதினா இல்லை மல்லித்தலை, கருவேப்பிலை பிக்க போடுங்க. இதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் மசாலா சேர்க்கும்போது சொல்கிறேங்க, சரிங்களா? இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ சுத்தமான செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெங்க. இப்போ இதில் பொரித்து எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலேயே நான் பிரியாணி செஞ்சுருவேங்க. ஓகே, இறால் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தமாரி வறுத்து தாங்க பிரியாணி செய்யணும். இறால் வறுத்துட்டு காமிக்கிறேங்க. பாய். இறால் பிரியாணி பார்க்கலாமா? இறால் பிரியாணி வாங்க, எல்லோரும் சாப்பிடலாம். முட்டை இருக்கு, ஆனியன் இருக்கு, வாங்க சாப்பிடலாம். எண்ணெய் காட்டு. இந்த பிரியாணி நான் தான் செஞ்சேன், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். முட்டை வெயி, பச்சடி வெயி, வெங்காய பச்சடி அப்படியே எடுத்து வாங்க சாப்பிடலாம். பிரியாணி சரி சாப்பிடு. சாமி இறால் பிரியாணி வாங்க சாப்பிடலாம்.